என் தங்கமே, நீண்ட நேரமாக உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று இந்த கருப்பன் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன். என்னை தொட்டு ஒரு முறை உள்ளே அழைத்து கருப்பன் சொல்ல வந்தது என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் இன்று உன் மீது ஒரு உச்சபட்ச அன்போடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பார்த்தும் என் குழந்தை படுகின்ற வேதனையை பார்த்தும் மனம் தாழாமல் இன்று என் குழந்தைக்கு ஒரு நல்ல செய்தியை எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் உன் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக என்னை தொட்டு நீ நான் சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அப்பன் எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நிச்சயமாக நான் உன்னோடு பேசிவிட வேண்டும். சில விஷயங்கள் மனதிற்குள் அதிகமான அழுத்தத்தை கொடுக்கின்றது. சில விஷயங்களை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கின்றாய். பல காலம் தாண்டினாலுமே என்னவோ அதனுடைய நினைவுகள் மட்டும் உன்னிடத்தில் நீங்காமல் நின்று கொண்டிருக்கின்றது. எதை எப்படி கையாள்வது என்று என் குழந்தைக்கு தெரியவில்லை. இந்த கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த அளவில் எடுத்துக்கொள்கிறாய், எந்த நிலையில் உன் வாழ்க்கைக்காக நீ கொண்டு சேர்க்கிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சரியானதாக எடுத்துக்கொண்டால் நல்லதும், நாம் எதையுமே எதிர்மறையாக எடுத்துக்கொண்டால் நமக்கு தீமைகளும் தொடர்ந்து வருகின்றது என்பது உண்மைதானே. அதை ஒரு நாளும் இல்லை என்று நம்மால் மறுக்க முடியாது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற வெற்றியை உணர்வதற்கான நேரம் சற்று தாமதமானாலுமே புரிந்து கொள்ளும் பொழுது சரியாகத்தான் நீ புரிந்து கொண்டாய். ஆரம்பத்தில் உனக்குள் இருந்த தடுமாற்றங்கள் இப்பொழுது உனக்குள் இல்லை. நீ உனக்குள்ளேயே பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றாய். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல திருப்பங்களையும் பல சோதனைகளையும் என் பிள்ளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வரப்போகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பனுக்கு இத்தனை வேதனைகள் வருகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? யார் உன்னை என்ன செய்தார்கள்? கருப்பன் உன் மீது இரக்கம் கொண்டது மட்டும் காரணமல்ல. ஒரு உண்மையான உள்ளம் கொண்ட பிள்ளை, மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை, யார் என்ன வார்த்தை சொன்னாலும் மீண்டும் திரும்ப பேசிவிடக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு பிள்ளை, உன்னுடைய மனதை இப்பொழுது இதற்கு எதிர்மறையாக இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவர்களினுடைய இந்த செயல்களினால் நீ பொறுமை இழந்து விட்டாய். உன்னுடைய பொறுமையையே நீ விட்டு கொடுக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் சோதனைகளை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இதை நாம் கவனிக்கத்தானே வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போலத்தான் எப்பொழுதுமே உன்னை சோதித்து கொண்டிருக்கின்றது. இந்த சோதனைகளுக்கெல்லாம் மத்தியிலும் என் பிள்ளை எப்படியாவது வாழ வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றாய். எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அத்தனையையும் தாண்டி நீ வந்த பிறகும் கூட மேலும் மேலும் சோதனைகளை கொடுக்க நினைப்பது ஏற்புடையது அல்ல. இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இப்பொழுது செவி கொடுத்து கேள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை மேலும் மேலும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்படியே ஒதுங்கி போகின்றார். ஏனென்றால் உனக்கு செய்த பாவங்களுக்கும் உனக்கு செய்த துரோகங்களுக்கும் அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது. எங்கே அவர்கள் அன்பை அதிகமாக வைத்திருந்தார்களோ, எங்கே அவர்கள் தன் வாழ்க்கை இருக்கிறது என்று நினைத்தார்களோ
அங்கிருந்து அவர்கள் ஏமாற்றத்தை சந்திக்க தொடங்கிவிட்டார்கள். அங்கிருந்து அவர்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டுவிடலாம் என்று நீ நினைத்தாயல்லவா? உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையே. இவர்கள் என்ன சொன்னாலும் எந்த பேசினாலும் அதை கண்டு கொள்ளாமல், இதையெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்து கொள்ளாமல், இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்களை மனதில் கொண்டு உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு. எந்த நேரத்திலும் எதையும் நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் முன் வருவான். கருப்பனை கண்டால் பயப்படுகின்ற குழந்தைகள், அதாவது தவறு செய்தால் பயப்படுகின்றவர்கள், இப்பொழுதெல்லாம் என்ன நடந்துவிடும், இவ்வளவுதானே என்று எதையும் சாதாரணமாக எடுத்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். உண்மையில் இவர்களினுடைய இந்த எண்ணத்தினால்தான் இப்பொழுது இவர்கள் அழியப் போகிறார்கள் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். ஒருவரை அழிப்பது என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் இவர்களினுடைய செயல்பாடுகள், இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எல்லாமுமே நாம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற அளவிற்கு மாறிவிடுகின்றது. வாய்ப்புகளை எத்தனையோ கொடுத்தும் பார்த்தாயிற்று, எதையும் பயன்படுத்தி கொள்வதாக தெரியவில்லை. இவர்கள் வாழ்க்கையில் நடந்த எண்ணற்ற விஷயங்களை எல்லாம் கண்டு இவர்கள் எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் தான் சந்திக்கின்ற சோதனைகளை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் அவர்களுக்குள் என்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ அதை பற்றி மட்டும்தான் அதிகமாக சிந்திக்கின்றார்கள். அப்படியானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டியது அவசியமல்லவா? இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள என் குழந்தை, கருப்பன் சொன்னது போல உன் மனதை தெளிவாக வைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ அடுத்தடுத்து பெறப்போகின்ற வெற்றியை நோக்கி மட்டும் பயணம் செய்து கொண்டிரு. உன் வெற்றி உனக்கே சொந்தமானதாக மாறப்போவதைக் கண்டு உனக்கு துரோகங்களையும் உனக்கு எதிராக நின்றவர்களும் வயிற்றெரிச்சல் படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இவர்களின் வயிற்றெரிச்சல் தான் உன்னை வாழ வைக்கப் போகின்றது. இவர்கள் உனக்கு எதிராக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கப் போகின்றது. இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் நிச்சயமாக இனிமேல் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும். உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவன் அவன் செய்கின்ற கெடுதலினாலேயே அழிந்து போவான் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த கருப்பன் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொடுக்கும் வரை எங்கும் ஓய்ந்து போக மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மனமகிழ்ச்சியோடு நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் எக்காலத்திலும் உனக்கு தோல்வியை கொடுக்காது. எதையும் சந்தேகத்தோடு நீ செய்தாயானால், எதையுமே மனதில் எந்த ஒரு தேவையற்ற எண்ணங்களையும் தூக்கி சுமந்து செய்வாயானால், அது நீ தலைகீழாக நின்றாலும் உனக்கான வெற்றியை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெற்றிட முன்னேறி கொண்டே இரு. எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும். எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும். எண்ணற்ற விஷயங்களை கண்டு மனம் கலங்கி நின்ற என் குழந்தைக்கு இந்த கருப்பனின் வார்த்தைகள் நிச்சயமாக ஆறுதலை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய ஆறுதல் உனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் உனக்குள் இருந்த மனநிலையை நான் மாற்றிவிட்டேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிப்பது மட்டுமல்ல, இனி உன் வாழ்க்கையையே உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். சுற்றி வருகின்ற தீய சக்திகளை அழிப்பதை விட நீ முன்னேறி கொண்டே இரு. அது தானாகவே அழிந்து போகும். எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாதே. எந்த இடத்திலும் ஒரு அடி கூட பின்வாங்கி நிற்காதே. எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறுவதை நீயே புரிந்து கொள்வாய். உன்னுடைய எண்ணங்களினால் அதை நிச்சயமாக நீ மாற்றியும் கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.